அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மாநிலத்திற்கும் தேர்தல் ஆணையம் தாவேகாவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டு தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு 2 அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒன்று, புதுச்சேரி மாநில நிர்வாக குழுவை நியமித்து அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் அறிவித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல சில 2 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. தற்பொழுது தமிழகம் எங்கும் தொண்டர்கள் விசில் சின்னத்தை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல புதுச்சேரி மாநிலத்திற்கும் தற்பொழுது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்காக முதற்கட்டமாக தற்பொழுது நிர்வாக குழுவை நியமித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 30 பேர் கொண்ட நிர்வாக குழு தற்பொழுது புதுச்சேரியில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையின் தலைமையில தமிழகத்துல கடந்த மாதமே நிர்வாக குழு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல புதுச்சேரிக்காக 2 அறிவிப்புகளை தாவேக தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அதுல எனது உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி பொதுச் செயலாளருடன் இணைந்து இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கும் நிர்வாகிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும், இந்த நேரத்தில் உங்களுடன் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் வெற்றி சின்னமான விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதை அனைவரும் அறிவீர். தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்திற்கும் அதே விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தை நமக்கு ஒதுக்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் எனும் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் விஜய்.